ஸோ டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மூமெண்ட், இது வந்து ஃபிலாசபிக்கல் அண்ட் லிட்ரரி மூமெண்ட். இது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஃபிலாசபர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இந்த மூமெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பீப்புள் வந்து எப்படி வந்து ஐடலிஸ்டிக் சிஸ்டம்க்கு கமிட்டடாக இருக்காங்க. ஐடலிஸ்டிக் சிஸ்டம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோல் இருக்கும், லைக் அவங்க வந்து டு எய்ம் பர்ஃபெக்ஷன். எந்த விஷயங்கள்ல அப்படின்னா அவங்களோட எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனா கோல் ஓரியன்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லைக் இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கிரியேஷன்ஸ் எல்லாம் யுனைட் பண்ற ஒரு விஷயத்துல இது சார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கைண்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுதான் டிரான்சென்டென்டலிசம் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் வந்து கான்கார்ட் அண்ட் போஸ்டன் அங்கதான் அக்கராச்சு. அண்ட் நியூ இங்கிலாண்டோட பீப்புளோட கல்ச்சுரல் அண்ட் இன்டெலெக்சுவல் லைஃப்ல இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. எப்பத்துல இருந்துன்னா 1836ல இருந்து சிவில் வார்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஆஸ் 1836ல இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாருனால அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யூனிடேரியன் டிஸ்கஷன் குரூப். யூனிடேரியன்றதும் அதுதான். யூனிடேரியன்றது வந்து ஒன் காட் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி, லைக் இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ரிலீஜியன் அதெல்லாம் இல்லை, லைக் ரிலீஜியன் பிரின்சிபல்ஸ் டாக்ட்ரைன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம ஒரு ஹியூமன் இண்டிவிஜுவலா அவனுக்கு எப்படி ஃப்ரீவில்லா காடை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒன்னஸ் டு காட் அது சேர்றது அப்படியான அந்த ஒரு கோலை வச்சிருக்கிறவங்க தான் இந்த பீப்புள். ஸோ இந்த பீப்புள் வந்து இந்த டிஸ்கஷன் குரூப் வந்து 1836ல இந்த மாதிரியான ஒரு டிரான்சென்டென்டலிசம் மூமெண்ட்டை இனாகிரேட் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணி அண்ட் இதை வந்து இவங்க டிரான்சென்டென்டல் கிளப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 7 years அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் கூட இதுக்கு நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அண்ட் இதுல ஒவ்வொருத்தரா இன்க்ளூட் ஆயிட்டே போனாங்க. லைக் நிறைய பேர் சொல்லலாம், ரால்ஃப் வால்டோ எமர்சன், பிரான்சன் ஆல்காட், ஃப்ரெட்ரிக் ஹென்ரி ஹெட்ஜ், W.E. சானிங், W.H. சானிங், தியோடர் பார்க்கர், மார்கரெட் ஃபுல்லர், எலிசபெத் பீபாடி, ஜார்ஜ் ரிப்ளே, நத்தானியல் ஹாத்ரான், ஹென்ரி தொரியோ அண்ட் ஜான்ஸ்வெரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவங்கெல்லாம் டிரான்சென்டென்டலிஸ்ட். மூமெண்ட் வந்து டிரான்சென்டென்டலிசம். இதோட கிளப் தான் வந்து டிரான்சென்டென்டல் கிளப். அண்ட் இதை ஃபாலோ பண்ற பீப்புள் தான் டிரான்சென்டென்டலிஸ்ட். இது வந்து ஈவன் இந்த மாதிரியான ஒரு ஒர்க், இந்த மூமெண்ட் பேஸ்டான ஒர்க் வந்து த டயல் அப்படின்றது வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு பீரியாடிக்கல். இந்த பீரியாடிக்கல் த டயல் அப்படின்ற அந்த பீரியாடிக்கல்ல நிறைய எஸ்ஸேஸ் போயம்ஸ் எல்லாமே வந்து இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் பிரிண்டட் இட். இந்த மாதிரி இவங்களோட எஸ்ஸேஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு குவார்டர்லி பீரியாடிக்கல். ஸோ இதுல பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் டிரான்சென்டென்டலிசம் கிளப். இதுல 3 விஷயம் வருது உள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைட். இந்த டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைட் பேஜ் நம்பர் 82. ஸோ டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைட் அப்படின்றது இவங்களோட இதோட மீனிங் என்னன்னா, லைக் ஒரு இது வந்து ஒரு இப்போ டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைடுன்றது நம்ம சைன்ல வந்து சிக்னிஃபையை பார்த்துருப்போம். ஸோ இது டிரான்சென்டென்டல்ங்கும் போது ரிலேட்டட் டு டிரான்சென்டென்டலிசம் அப்படியான ஒரு சிக்னிஃபைட் தான் நம்ம இதில் பார்ப்போம். இது டெரிடா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னிக்கா. ஸோ இவங்க வந்து இந்த இதில் டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைட்ல ஒரு சார்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறி இருக்காங்க. லைக் அந்த லிங்குவிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா. இப்போ சைனை வந்து நம்ம சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்லி டிவிஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி அதை இன்டர்ப்ட் பண்ற விஷயங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு மூமெண்ட், அவங்களுடைய டெரிடா வந்து அவங்களுடைய பிளேல ஒரு டெக்னிக்கா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளா என் அபீம் அப்படின்றது. இந்த என் அபீம் அப்படின்ற டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, லைக் ஒரு போர்ட்ரேட்குள்ள இன்னொரு இமேஜ் போயிட்டே இருக்க மாதிரி. இப்போ ஒரு காப்பி ஆஃப் இமேஜ் ஒருத்தவங்க உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதோட காப்பியே திருப்பி அந்த இமேஜ்குள்ள இருக்கும். ஸோ அந்த டெக்னிக் தான் என் அபீம். லைக் ஒரு ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி அப்படின்னு போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த டெக்னிக் தான் இவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா காட் அப்படின்றது. இப்போ காட் அப்படின்னா வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபார்ம்ல இது சிக்னிஃபைடு ஒரு, ஏன்னா நம்ம அது வந்து ஒரு
ரிட்டன் ஃபார்ம்லயோ நம்ம வந்து சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்றோம். இது டிரான்சென்டென்டலிசம் பத்தி இருக்கிறனாட்டிக்கு காட்ன்ற எக்ஸாம்பிள். ஸோ காட் அப்படிங்கும் போது சிக்னிஃபைடு. அப்போ அதுக்கான சிக்னிஃபையர் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தா, இப்போ வந்து வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கான லைக் எல்லா கிரியேஷன்ஸோட சிக்னிஃபையருமே என்ன, சிக்னிஃபைடுன்றது ரிட்டன் ஒர்க் லைக் ரிட்டன் ஃபார்ம், சிக்னிஃபையர் அப்படின்றது மென்டல் கான்செப்ஷன். ஸோ காட் அப்படின்ற அந்த சிக்னிஃபைடுக்கு சிக்னிஃபையர் என்னவா இருக்க முடியும்னா, நம்மளால ஒன்னோட சொல்லிட முடியாது. பிகாஸ் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களோட சிக்னிஃபையருமே மென்டல் கான்செப்ஷனுமே காட் ரெஃபர் பண்ணுதே. ஸோ நம்மளால காடுக்கு ஒரு சிக்னிஃபையரை லிமிட்டடா வைக்க முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் மாறிட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுதான் டிரான்சென்டென்டல் சிக்னிஃபைடு. ஸோ இது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் டிராவஸ்டி நான் சொல்றேன். டிராவஸ்டி வந்து பேஜ் நம்பர் 42. இது வந்து இப்போ பர்லஸ்க் அப்படின்ற ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு அடியில தான் இந்த டிராவஸ்டி வருது. பர்லஸ்க் அப்படின்றது என்னன்னு ஒரு அவுட்லைனா சொல்லணும்னா, இது வந்து ஒரு இமிட்டேஷன் ஆஃப் அ ஒர்க். லைக் ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப அதோட மேனர் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து மாக் பண்ணி ரொம்ப ரிடிகுலஸா ஒரு ஃபன்னியா அப்படி கொண்டு போற ஒரு டெக்னிக் தான் இந்த பர்லஸ்க். ஒரு ஒர்க்கை வந்து எடுத்து திருப்பி இவங்க வந்து அதோடைய மேனர்ஸையோ அது என்ன ஸ்டைல் எம்ப்ளாய் பண்ணிருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப காமிக்கலா மாக் பண்ணி கொண்டு போறது. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான், வெரைட்டிஸ் ஆஃப் லோ பர்லஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வந்து டிராவஸ்டி. ஸோ இந்த டிராவஸ்டி என்ன பண்றா, என்ன பண்ணும், லைக் என்ன மாதிரி யூசேஜ்னா டிராவஸ்டின்றது ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து மாக் பண்றது. என்ன மாதிரி ஒர்க்னா, லைக் ஒரு சில ஒர்க்குக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய சப்ஜெக்ட் உள்ள ஒரு ஒர்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஒர்க்கை ரொம்ப காமிக்கலாகவும் அண்ட் ரொம்ப அன்டிக்னிஃபைடான மேனர் அண்ட் ஸ்டைல், அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு மேனரிசம் அண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி மாக் பண்றது. மெயின் ஃபீச்சர் வந்து இங்க மாக் பண்றது எந்த விதத்துல அப்படின்னா, காமிக்கலான அன்டிக்னிஃபைட் அண்ட் மேனர் அண்ட் ஸ்டைலோட மாக் பண்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், தட் இஸ் எனி ஒர்க் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எய்னீட் இது வந்து வெர்ஜிலோட ஒர்க். ஸோ இந்த ஒர்க்ல டிடோ எய்னாஸ் அப்படின்னு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட். ஸோ இந்த கேரக்டர்ஸை மாக் பண்ணி ஒரு டிராவஸ்டி சொல்லியிருக்காரு. யாருன்னா பாய்லியூ. இவர் வந்து டிடோ அண்ட் எய்னாஸ் ஆர் மேட் டு ஸ்பீக் லைக் ஃபிஷ் வைப்ஸ் அண்ட் ரஃபியன்ஸ், ரொம்ப ரூடாகவும் லைக் ஃபிஷ் வைப்ஸ் போல அப்படி பேசியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மேல ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்க மாதிரி மாக்கிங். நெக்ஸ்ட் வந்து த நியூயார்க்கர், செகண்ட் எக்ஸாம்பிள். த நியூயார்க்கர்ன்றது ஒரு ஒர்க். ஸோ இது பப்ளிஷ், இதுல வந்து ஒரு டிராவஸ்டி, இந்த ஒர்க்குக்குள்ள ஒரு டிராவஸ்டி. லைக் எதை பத்தினா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வேஸோட நாவல் வந்து அக்ராஸ் த ரிவர் அண்ட் இன்டு த ட்ரீஸ். அதை இவங்க எப்படி இந்த இதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா, என்ன டைட்டில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நியூயார்க்கர்ல அப்படின்னு பார்த்தா, அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் இன்டு த பார். ஸோ இது வந்து ரொம்ப அன்டிக்னிஃபைடா மாக் பண்றது காமிக்கல் வேல. ஸோ அக்ராஸ் த ரிவர் அண்ட் இன்டு த ட்ரீஸ், அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் இன்டு த பார் அப்படி மாக் பண்ணியிருக்கிறது. அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான நாவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இது. மேரி ஷெல்லிஸோட ஃப்ராங்கென்ஸ்டைன். ஸோ இதில் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸான ஒர்க் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடான ஒரு நாவல் தான் இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன். இதை வந்து எப்படி டிராவஸ்டியாக கொண்டு வந்து எந்த மாதிரியான, இது வந்து ஒரு டிராவஸ்டியாக ஒரு ஃபிலிமாவே கொண்டு வந்திருக்காங்க. என்ன டைட்டில்னா யங் ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்ற இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டிராவஸ்டி. ட்ரிக்ஸ்டர் இது வந்து ஒரு ரோல் ஆஃப் அ கேரக்டர், அவ்வளோதான். இப்போ எப்படி ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ஒரு கிளவுன் அப்படிலாம் ஒரு ஸ்டோரியில் இருக்காங்களோ, அதை போல ட்ரிக்ஸ்டர் ட்ரிக்கியா யோசிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் ட்ரிக்ஸ்டர். அவங்களோட ரோல் தான் நம்ம ட்ரிக்ஸ்டர்ன்றோம். ஸோ இதுவும் ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன பண்ணும், எப்படி இந்த கேரக்டர் பிஹேவ் பண்றது அப்படின்றது தான் ட்ரிக்ஸ்டர்ல சொல்லியிருக்காங்க. லைக் ரொம்ப வில்லிங்கா வந்து ஒரு நல்ல வில்லிங்னஸோட அண்ட் இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து பை நேச்சர் ஒரு கிஃப்ட் இருக்கும். லைக் வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு விஷயம், லென்த்தியா பேசக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு கிஃப்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு வில்லிங்னஸ் அண்ட் இந்த ஒரு கிஃப்ட் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு தனக்கு ஃபேவரா விஷயத்த வந்து மாத்திக்கிறது. ரொம்ப ஃபாஸ்டா பேசி படபடன்னு பேசி லைக் மித்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவுட்விட் பண்றது. மித்த கேரக்டர்ஸ் எல்லாமே தன்னுடைய ஸ்பீச் அண்ட் வில்லிங்னஸ் மூலியமா வந்து பேசி ரொம்ப ட்ரிக்கியான இதுல வந்து மித்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து
அவுட்பிட் பண்ணிட்டு இவங்க வந்து மெயினா தெரியுது. ஸோ இதுதான் ட்ரிக்ஸ்டர் கேரக்டரோடைய ரோல். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இது ட்ரிக்ஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ட்ரைமீட்டர். இது பேஜ் நம்பர் 220. இது வந்து போயம்ல வர ஒரு இது. ட்ரைமீட்டர் அப்படின்றது வந்து ஒரு போயம் லைன்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு மெட்ரிக்கல் லைன் வந்து நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைனை வந்து நேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல எவ்வளோ ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபுட். ஃபுட் அப்படின்றது வந்து ஒரு லைன்ல நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் இருக்கும், அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் இருக்கும், எல்லாமே காம்பினேஷனா இருக்கும். ஸோ இதோட யூனிட் இதுக்கான யூனிட் எப்படி வந்து 1 லிட்டர் அப்படிக்கு LTR அந்த லிட்டர் போறோம்ல, ஸோ அந்த போலதான் வந்து இதுவுமே வந்து ஒரு யூனிட். ஸோ இந்த யூனிட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபுட். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் வந்து ஒரு ஃபுட்ல இருக்கு ஒரு மெட்ரிக்கல் லைன்ல அப்படின்றது தான் வந்து இந்த 3 feet ட்ரைமீட்டர். 3 feetனா ட்ரைமீட்டர் அப்படின்ற ஒரு ஃபார்ம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம். ஸோ